Hi students, welcome to our channel Devi's Home Tuition. Last class part 1 la vandu ungalku accountancy classes la class la introduction to accountancy la nama meaning, definition, then accounting cycle பத்தி நம்ம பார்த்தோம். ஈவன் உங்களுக்கு அதில் இப்போ நான் பார்ட் 2 வீடியோ போடுறேன். ஈவன் பார்ட் 1 யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மேலே என்னோட பெல் ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்ட் 2 வீடியோக்குள்ளே இப்போ நம்ம போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்ட் 1 வீடியோவில் லாஸ்ட்டாக அக்கௌண்டிங் சைக்கிள் பற்றி பார்த்தோம். இப்போது அதோட கண்டினியூஷனாக பார்ட் 2 வீடியோவில் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்ஜெக்டிவ்ஸ்னாலே ஒரு விஷயத்தோட நோக்கம், நம்ம அந்த அக்கௌண்டிங்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டு கீப் அ சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட். சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டு, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டாக வைக்கும்போது தான் நம்ம எல்லா விஷயத்துலையும் ஃப்யூச்சருக்கு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஃப்யூச்சருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா டு அசர்டைன் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். டு அசர்டைன் அப்படின்னு சொல்லப்போனால் நம்ம எந்த ஒரு ஸ்தாபனம் எடுத்தாலும், அதாவது எந்த ஒரு நிறுவனம் நடத்தினாலும் அதோட பர்பஸ் என்னவாக இருக்கும், நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு நிறுவனம் நடத்திட்டு வரோம், ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு வரோம், அதில் ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறோம். இதோட நோக்கமே அதுவும் ஒன்று. அடுத்து டு அசர்டைன் த ஃபினான்ஷியல் பொசிஷன். நம்ம இப்போ என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் பொசிஷனில் இருக்கோம், நம்மளோட பிஸ்னஸ் எந்த மாதிரியான ஃபினான்ஷியல் பொசிஷனில் இருந்துகிட்ருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அக்கௌண்டிங் யூஸ் ஆகுது. தென் லாஸ்ட் ஒன் வந்து டு ப்ரொடெக்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ். நம்ம கண்டிப்பாக லாபம் வந்தால் மட்டும்தான் நம்மளோட பிஸ்னஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்க நம்ம அசட்டை வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இல்லைனா நமக்கு லாஸ் வந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு அசட்டை விற்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்காக டு ப்ரொடெக்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ். ஒரு பிஸ்னஸோட மெயின் நோக்கமே வந்து லாபம் சம்பாதிக்கிறது. அப்படியே லாபம் சம்பாதிச்சு லாபமோ நஷ்டமோ வாட் எவர் எது இருந்தாலும் நம்மளோட சொத்தை பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான், அதுக்காகவும் அக்கௌண்டிங் யூஸ் ஆகுதுன்றது தான் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ இந்த 4 பாயிண்ட் நீங்கள் எழுதினாலே போதும், உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கை கண்டினியூ பண்ணி அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது ஒரு 6 டாபிக்ஸ் தான், 6 ஹெட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஹெட்டிங்ஸ் வந்து மெஷர்மெண்ட், செகண்ட் ஒன் இஸ் அ forecasting, third one is a control, fourth one comparison, fifth one decision making, and sixth one the last one வந்து assistant to government. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா அக்கௌண்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் ஃபஸ்ட் ஒன் மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னா நம்மளோட பேசிக்ஸ் டூல் வந்து அக்கௌண்டிங்கோட பேசிக் டூல் வந்து மெஷர்மெண்ட்டு தான். பிகாஸ் ஏன்னா நம்ம வந்து பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு, எப்படி இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்காக நமக்கு மெஷர்மெண்ட்டுன்றது யூஸ் ஆகுது. தென் ஃபர்காஸ்டிங். ஒரு ஃபர்காஸ்டிங்னாலே ஆல்ரெடி முன்கணிப்பு அப்படின்னும் போது பின்னாடி ஃப்யூச்சரில் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அதாவது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத ஓரளவுக்கு ஃபர்காஸ்ட் பண்ணுறதுக்கு அக்கௌண்டிங் வந்து யூஸ் ஆகும். கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்போனால் நம்மளோட பிஸ்னஸ், அதாவது நம்ம ஆர்கனைசேஷன் எந்த அளவில் வந்து போயிட்டுருக்கு, இன்கேஸ் வந்து ப்ராஃபிட்டில் போச்சுன்னா ஓகே, இன்கேஸ் லாஸில் போச்சு அப்படின்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அதை என்னென்ன விஷயங்களில் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியுன்றதுக்காக அது யூஸ் ஆகுது. ஃபோர்த் ஒன் வந்து கம்பேரிசன். அதாவது முன்னே நடந்ததுக்கும் இப்போ ஈவன் வந்து பாஸ்டில் கொஞ்சம் டல்லாக போயிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் ஏதாவது ஃப்யூச்சர் பாலிசிஸ் வந்து கொஞ்சம் நம்ம ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி டைம்லலாம் எப்படின்றத கம்பேர் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அக்கௌண்டிங் யூஸ் ஆகுது. மெயின் வந்து டெசிஷன் மேக்கிங். நம்ம என்ன மாதிரியாக நம்ம பிஸ்னஸ் லாஸில் போதா இல்லை ப்ராஃபிட்டில் போதா, இல்லை அப்படியே ப்ராஃபிட்டில் போச்சுன்னா அதை இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும், இல்லை இன்கேஸ் லாஸில் போச்சு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை வந்து புதுசாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை முன்னேற்றணும், நம்மளோட பிஸ்னஸை வந்து நல்லா பீக்கில் கொண்டு வரணுன்றதுக்காக டெசிஷன் மேக்கிங் யூஸ் ஆகுது. தென் லாஸ்ட் ஒன்று வந்து அசிஸ்டன்ட் டு கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி அசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லப்போனால், இப்போது நார்மலாக வந்து ஒரு பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதில் வந்து ஒரு சப்சிடிக்காகவோ இல்லைனா வந்து டாக்ஸேஷனுக்காகவோ நம்ம மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்டிங் தான் யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து மீனிங் தெரிஞ்சாலே உங்களால் வந்து ஃப்ளூயண்ட்டாக உங்களால் எழுத முடியும். ஸோ மெஷர்மெண்ட்னா என்னென்னு பார்த்துட்டோம், ஃபர்காஸ்டிங்னா என்னென்னு பார்த்துட்டோம், கண்ட்ரோல்னால் நம்மளோட பிஸ்னஸை வந்து எந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கிறது மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். தென் கம்பேரிசன், முன்னாடிக்கும் இப்போக்கி நம்ம பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்குன்றதோட கம்பேரிசன். டெசிஷன் மேக்கிங்னா நம்ம இன்கேஸ் லாஸில் போனால் என்ன மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கணும், ப்ராஃபிட்டில் போனால் இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்க்கு என்ன பண்ணணும்,
தென் லாஸ்ட் ஒன் அசிஸ்டன்ட் டு கவர்மெண்ட். அசிஸ்டன்ட் டு கவர்மெண்ட்னா நம்மளோட பிஸ்னஸ்க்கு கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடியிலேருந்து தென் டாக்ஸேஷன்லேருந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் அக்கௌண்டிங் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம பார்ட் 2 வீடியோவில் இன்றைக்கி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பற்றி பார்த்தோம். உங்களுக்கு இன்றைக்கி நான் எடுத்த கிளாஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, இல்லை ஓகே நீங்கள் எடுத்தது எனக்கு புரிஞ்சிருந்தது, எதுவாக இருந்தாலும் கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.